அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகுந்த பருப்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 20-25 வெங்காயம் சேர்த்துருக்கேன். முழுசாகவே கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதுவும் அந்த எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் தான் எடுத்துருக்கேன், அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சால்னாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலே இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி. இப்போ மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா கிளறிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழ அளவு வடிகட்டி இருந்துச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதையும் நல்லா இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ சால்னா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டணும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மல்லித்தூள் நிறையா கொடுத்தா தான் அந்த சால்னாவுக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சால்னாவுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் நான் சுண்டை வத்தல் வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச வத்தலை சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் அந்த சால்னாவிலே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.